பாருங்க அதோ ஒண்ணுக்குது போய். ஏன்னா அங்க ஒண்ணுக்குது அங்க ஒண்ணுக்குது அங்க ரெண்டுக்குது இங்க மூணுக்குது எல்லாம் சரிதான். வேற மாங்காய் மரம் எங்க இருக்குதா? இப்பதானப்பா ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். இன்னும் போக இருக்கும் பொழுது வாங்க உள்ள போலாம். என்ன அங்க வேலி அடிச்சுக்குதா? வேலி தாண்டி போகணுமோ? யோ வேலை தாண்டி போனா புள்ள ஊடுங்க தான் இருக்குது. ஆமா உள்ள ஊடுங்க தான். ஒரே ஒரு பனை மரம் இருக்குது. 2 பனை மரம் இருக்குது. நல்லா உத்துப்பாரு. ஆமாம்பா 2 பனை மரம். இப்ப இது முக்கியம். வேற மரம் எங்கயா? இருங்க 4 மணிக்கு சொந்தக்கார அவங்களே கூப்பிட்டு கேட்கலாம். முதல்ல அவங்கள கூப்பிடு. என்ன விஷயம் இருக்குது? அங்க ஆளே காணுமா? யோ என்ன மாதிரி இடத்தையா கூட்டு வந்த? உன்னை நம்பி 2000 பணத்தை கொடுத்துட்டேன். நீங்க மட்டுமா கொடுத்தீங்க? இந்த இவரை தான் கொடுத்தாரு 4 மண்டிக்கு சொந்தக்காரன். அவரு கம்முன்னு இல்ல. டேய் என்னடா ஒரே சீட்டிங்கா இருக்குதா? எங்கடா 4 டன் மாங்காய்? பேசாம இருக்கு தொழிற்காரத்து போனா நமக்கு லாபம்னு நினைக்கிறேன். டேய் 4 மாங்காய் எங்குது 4 டன் எங்குது? நடா பேசுற? நல்லா ஏமாத்திச்சிங்களா அந்த கேள்வியை கேள்வனா? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அவங்க வீட்டுல வந்து கேள்வி தான் கிழவன் தான் கேள்வி. இப்ப இது முக்கியம். 2 காசு ஏமாத்திட்டு போச்சுங்க. நீ பரவாயில்லப்பா. 4 மண்டிக்கு சொந்தக்காரன் 2000 பெரிய விஷயம் இல்ல. நான் 1 மண்டிக்கு தானே சொந்தக்காரன். நீங்க 2 பேரும் பரவாயில்லைங்க. நீங்க 4 மண்டி வச்சுக்கிறாரு, நீங்க 1 மண்டி வச்சுக்கிறீங்க. நாங்க மண்டியே வச்சுல, நாங்க பாவம் இல்ல. அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயம் தான்பா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு எதனா பார்த்து செஞ்சுட்டு போங்க. பார்த்து தானே இதோ செய்யறோம். டேய் நான் அடுத்து போடுவேன். நீ பொறுக்குற, நீ அல்ற. இவனுங்க வர்றாங்க. ஏம்பா என்ன